ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சிறடி காசி சீரியலில் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நடந்ததுங்கிற பார்ப்போம். சத்யா வந்து அவங்க மாமா பயங்கரமாக திட்டினதுனால அதில் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டாரு நம்ம முத்து. அதனால் காலையிலே வந்து சரக்கு அடிக்கிறதுக்காக சரக்கு பாட்டில் வந்து வாங்கிட்டு அவரோட ஷெட்டுக்கு போயிடுறாங்க. போய் அங்கே போய் வச்சுட்டு அவர் வந்து பாட்டில் ஓப்பன் பண்ணுறாரு. அதை அவங்க ஃப்ரெண்டு பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு என்னடா என்னடா இது புது பழக்கம், காலங்காத்தாலே அதுவும் தொழில் பார்க்குற இடத்துல வந்துட்டு இப்படி அதுவும் ராவை குடிக்காதடா, ஐயோ உடம்புக்கு செட் ஆகாதடா, பேசாமல் இருடான்னு சொல்லி அவர் எவ்வளோ பாட்டில் தடுக்கிறாரு. நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டை தள்ளி விட்டு இவர் வந்து அந்த பாட்டில் அப்படியே எந்த ஒரு இது இல்லாமல் அவரே அப்படியே குடிச்சிடுறாரு. ஸோ அதனால் போதை வந்து அவருக்கு ஏறிடுது டக்குன்னு. உடனேவும் எதுக்குடா இப்படிலாம் பண்ணுறேன், ஏன் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அந்த சத்யா ரொம்ப விவரமாக இருக்கான்டா, அவன் நம்ம நினச்ச அளவுக்கு இல்லை, அவன் பயங்கர ஷார்ப்பாக இருக்கான் அப்படிங்கிறாங்க. ஏன் என்னாச்சுடா அப்படிங்கிறாங்க. நீ சொன்னியே அந்த வீடியோ காமிச்சா அவனை பயமுறுத்தி நம்ம வந்து அவனை வந்து சரியான வழிக்கு வளர்த்துடலாம், நல்லபடியாக அவனை வந்து திருத்திடலான்னு சொன்னியே, அது எதுவுமே நடக்காது. அவன்கிட்ட நான் வீடியோலாம் காமிச்சு, ஆனால் அவன் தைரியமாக இப்போ என்ன அதுக்கு போலீஸ்கிட்ட போறியா போ அப்படின்னு சொல்லி பயங்கர தைரியமாக இருக்கான்டா. நம்ம தாண்டா ஏமாளியாக இருக்கும், அவன் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கான்டா. அவன் என்னை பார்த்து என்ன பேசிட்டான்னு தெரியுமா, நான் பெரியவேங்கிற மரியாதை கூட இல்லாமல் என்னை மதிக்க கூட இல்லைடா, அவன் என்னை பார்த்து தப்பாக பேசிட்டான்டா. நான் வந்து 100 ரூபாய்க்கு அல்லாடப்படுறேன், நான் 100 ரூபாய்க்காக 10 ரூபா 20 ரூபாய்க்காக உட்காந்து டிரைவர் வேலை பார்த்துட்டு இருக்கேன். என் பொண்டாட்டிக்கு நான் தேவையான நகை எதுவுமே நான் வாங்கி கூட கொடுக்கல, என்னால் வாங்கி கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக பேசிட்டேன். பணத்தை பற்றி அப்படி இப்படின்னு பேசுகிறான்டா, பணம் தான் முக்கியம் பேசுகிறான், உலகத்தில் மற்ற எதுவுமே தேவையில்லை, இந்த மாதிரி ரொம்ப பேசுகிறான்டா, என்னை ரொம்ப அவன் காயப்படுத்திட்டான் அப்படிங்கிறாங்க. சரி விடுடா, அதுக்கு எதுக்கடா நீ இப்படி குடிச்சிக்கிட்டு இருக்க, இது சிஸ்டருக்குலாம் தெரியுமாடா, மீனாக்கு தெரிஞ்சால் என்னடா நினப்பாங்கண்ணே. ஆமாடா, அவளை பார்த்தா தானே எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது, அவள் தம்பியை வந்து அப்படி இருப்பான் இப்படி இருப்பான், அவன் எங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிடுவான்னு சொல்லி ரொம்ப அவன் வந்து ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கான். ஆனால் அவன் எதையுமே கண்டுக்கிட மாட்டேங்கிறான்டா, அவன் கண்டிப்பாக அவங்க குடும்பத்தெல்லாம் பார்ப்பானா அப்படிங்கிறதே ஒரு பெரிய சந்தேகமாக தான்டா இருக்குது. இவங்க தான்டா எல்லோரும் அவன் நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அவன் அப்படி எதுவுமே இல்லைடா, நல்லா இருக்கான். சரி விடுடா, அவன் அந்த சிட்டி கூட சேர்ந்தனால தான் இந்த மாதிரி கேரக்டர்லாம் மாறி இருக்கும் அப்படின்னு. இல்லைடா இல்லை, அப்படி கிடையாது, படிக்கிறேங்கிற பேரில் காலேஜெலாம் எல்லாம் கட்டடிச்சிட்டு ஊர் சுற்றிட்டு இருக்கான். அவன் சிட்டி கூட சேர்ந்தனால தான் இல்லை, இவன் கேரக்டரே முதலேருந்தே இப்படி தான் போலக்காது, எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு ரொம்ப அவனை சத்யா பற்றி புலம்பிக்கிட்டே இருக்கார் இவர். அடுத்து சத்யாவை காட்டுறாங்க. சத்யா ஹாஸ்பிட்டலில் ஃபோன் எடுத்து அவங்களுடைய ஃப்ரெண்டு சிட்டிக்கு ஃபோன் போடுறான். ஃபோன் போட்டுட்டு என்ன சத்யா எப்படி இருக்க, இப்போ எப்படி கை இருக்கு, உனக்கு ஃபோன் போடுவோன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேனே. பரவாயில்ல இப்போ எனக்கு ஓகே தான், நான் இப்போ வந்து இந்த மாதிரி ரொம்ப வலி அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்லி வீட்டில் சொன்னேன்னா, அதனால் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. ஐயோ ஹாஸ்பிட்டல், நான் இப்போ உடனே வரேன்னா, இல்லை அதெல்லாம் வேண்டாம், அக்கா இருக்காங்க அம்மா இருக்காங்க, அவங்களாம் பார்த்தா தப்பாயிரும், நீ வர வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சரி செலவுக்கு எதுவும் காசு வேணால் சொல்லி நான் கொண்டுட்டு வரேனே. இல்லை இப்போதைக்கு என் கையில் இருக்குது, வேணா கண்டிப்பாக சொல்கிறேன், இப்போ நான் வேறு விஷயத்துக்காக ஃபோன் போட்டேன், என்னன்னு என் மாமா வந்து என்னை பார்க்க வந்தார், நீ யார் அந்த முத்து பையன் தானே. ஆமாம், அவன் தானே உன் கையவே முறுக்கி விட்டவேன், அவன் தானே உடச்சிட்டு இப்படிலாம் உன்னை வந்து கஷ்டப்படுத்துகிறானே. சரி அதோடு அவர் முறிச்சதில் ஒரு விஷயம், அது எதுக்காக முறிச்சாருங்கிறத சொல்கிறக்காக தான் அவன் கான் பண்ணேன், அவருக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு போச்சுன்னு. என்னடா உண்மை அப்படிங்கிறாங்க. நம்ம அவங்க அம்மா கிட்ட வந்து ரூபாய் எடுத்தோம் பார்த்தியா, கொள்ளையடிச்சது, அது வந்து அவருக்கு தெரிஞ்சிச்சு, நான் தான் அப்படிங்கிறதுக்காக தெரிஞ்சதுனால தான் என் கையை இப்படி முறிச்சிட்டியான் என் மாமா அப்படின்னு சொல்லி அவர் மரியாதைலாம் பேசுகிறாரு. அவனுக்கு எப்படி தெரியுமா அப்படின்னு. ஏதோ அவன் பார்த்தா ஃபோனில் வீடியோ வச்சுருக்க பார்த்தா ஏதோ ஒரு கேமராலேருந்து தானே அந்த ஃபுட்டேஜ் எடுத்திருக்கான், அப்படி தான் தெரியுது எனக்கு அப்படிங்கிறாங்க. சரி இருக்கட்டும் விடு, அவன் தானே, நம்ம அவனை பார்த்துக்கிடலாம். இல்லை ஆனால் அவனால் எந்த பிரச்சனையும் இல்லை, வீட்டில் அக்காட்டையோ அம்மாட்டையோ எதுவுமே சொல்லலை, என்கிட்ட மட்டும்தான் வந்து சொல்லி என்னை திருத்துறேன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வார்னிங் பண்ணியிருக்கான். ஆனால் நான் நல்லா அவனை பிடிச்சி திட்டிகிட்டேன், நல்லா பயங்கரமாக வஞ்சிட்டேன், ஸோ அதனால் நீ எதுவும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இருடா, அவன் ஆளை வச்சு கையக்கால ஒடிச்சிடணும். இல்லை நீ அந்தளவுக்குலாம் எதுவும் போக வேண்டாம், இப்போதைக்கு அவனால் எந்த பிரச்சனையும் கிடையாது, அதனால் விட்டுருவோம், இதை உன்ட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கால் பண்ணி சொன்னேன் அப்படிங்கிறாங்க. சரிடா உடம்பு பார்த்துக்கணும், எதுவும் வேணாலும் உடனே கால் பண்ணுறா அப்படின்ட்டு சிட்டியும் வச்சுறாரு. அடுத்து இங்கே ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. அவங்க அம்மா அழுதுட்டுருக்காங்க, அவங்க தங்கச்சி கையில் ஸ்கேன் இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது மீனா வராங்க. ஏம்மா என்னாச்சு, எதுக்கு இப்படி அழுகுறன்னு. ஐயோ நம்ம நினச்ச மாதிரி ரொம்ப பயந்த மாதிரி ரொம்ப எதிர்பார்ப்பாக நடந்துருச்சு ஆப்போசிட்டாக அப்படிங்கிறாங்க. என்னம்மா என்னாச்சுன்னு. சத்யாவுக்கு வந்து எலும்பில் வந்து முறிவு விட்டுருச்சான், கையில் வந்து உடஞ்சிருச்சான் அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ என்னாச்சு எதுக்கு அப்படிங்கியும், அந்த மாதிரி நான் தான் பயந்துகிட்டே இருந்தேன் பார்த்தியா, இப்போ காலேஜுக்கு வேறு போனோம், எப்படி தான் போகிறானோ அப்படின்னு அவங்க அம்மா அழுகுறாங்க. சரிம்மா நீ அழுகிறது நிப்பாட்டுமா அப்படின்ட்டு மீனா சொல்கிறாங்க. ரிப்போர்ட்டில் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ஸ்கேன் ரிப்போர்ட்டையும் காட்டுறாங்க. டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறாரு, 30,000 செலவாகுன்னு இருக்காங்க, என்ன பண்ணனே தெரியல, அவன் வேறு காலேஜுக்கு போகணும், நிறைய இருக்குது அப்படின்னு அவங்க அம்மா அழுகுறாங்க. அம்மா காலேஜ்லாம் 2 வாரம் லீவ் எடுத்துக்கலாமா, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கம்மா அவங்க தங்கச்சியும் சொல்கிறாங்க. சரி என்கிட்ட வேறு இப்போ 30,000 செலவாகுங்கிறாங்க, என்கிட்ட அவ்வளோ ரூபா இல்லை, என்கிட்ட இப்போதைக்கு கையில் 12,000 இருக்குது, அதுவுமே நம்ம வீட்டு வாடகைக்கு கொடுக்குறதுக்கும் நிறைய பேருக்கு மாலை வாங்கி கட்டினவங்களுக்குலாம் நம்ம பூ அந்த மீதி கொடுக்கறதுக்குலாம் உள்ளது, அவங்ககிட்டலாம் இப்படியா சமாளிச்சுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
என் கையில் 6000 தானம்மா இருக்குன்னு மீனாவும் சொல்கிறாங்க. நான் வேணும் உனக்கு தேவைப்படுங்கிறதுக்காக நான் வரும்போது வீட்டிலேருந்து எட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. சரி மாமாட்ட கேட்கலாமாக்கா அப்படின்னு சொல்லி அவங்க தங்கச்சி சொல்கிறாங்க. 18,000 தானே இருக்குன்னு 12,000 வேணும்ல அப்படிங்கிறாங்க. மீனா வந்து முத்துட்ட கேட்க ரொம்ப யோசிக்கிறாங்க. சரி நான் ஃபோன் போட்டு கேட்குறேன் அப்படின்ட்டு முத்துக்கு ஃபோன் போடுறாங்க. முத்து ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. அவர் ஃப்ரெண்டை பார்த்துட்டு டேய் தங்கச்சி தான்டா ஃபோன் போடுறா எடுடா என்ன ஏதுன்னு கேளுடா ஏதாவது விவரமாக இருக்கும்டா ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும்டா. அதெல்லாம் இல்லை நான் வேற குடிச்சிருக்கேனா அதனால் அவட்ட பேசினா மாட்டிக்கிடுவேன் அதெல்லாம் இல்லை அவட்ட நான் பேசலை அவள் வேறு என் மேலே கோவமாக இருக்கான் அவன் தம்பியை பார்க்க வரலன்னு சொல்லி திட்டுவா அதுக்காக தான் ஃபோன் போடுறான்னு முத்து ஃபோனை எடுக்கவே இல்லை. நம்ம ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாரு சவாரி போயிட்டுருப்பார் பொழுக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்து அவங்க தங்கச்சி வந்துட்டு அண்ணாமலை மாமாட்டேன்னா கேட்போமா அப்படின்னு அவங்க மாமனார் சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் ஏற்கனவே சம்மந்தியமாக நம்ம மேலே கோவமாக இருக்காங்க நீங்கள் இப்படி அடிக்கடி ரூபாங்கிறதுக்காக உங்கள் மகளை இங்கே கட்டி கொடுத்தீங்களான்னு சொல்லி கேட்பாங்க. வேண்டாம் அக்கா வாழ்க்கைக்கு அதுவே பெரிய பாதிப்பாக இருக்கும் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. சரி வேறு யாருக்கா தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு பாருமான்னு இவங்களும் ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க அம்மாவும் மாறி ஃபோன் பண்ணுறாங்க. ஆனாலும் ஒரு 2 லேடி வர்றாங்க. என்ன மீனா உன் தம்பிக்கு கை ஒடிஞ்சிச்சோம்ல அதுக்காக தான் நாங்கள் இந்த பக்கத்தில் பூ கொடுக்க வந்தோம் அதையும் பார்க்க வந்தோம் அப்படின்ட்டு கூட பூ கட்டி வியாபாரம் பண்ணுறவங்க வந்து பார்க்க வராங்க. அக்கா அந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணணும் ரூபா தேவைப்படுது உங்கள்கிட்ட ஏதாவது இருக்குமாண்ணா ஐயோ நான் நேற்று தானமா வட்டிக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ வேணால் ஒன்று பண்ணு டாக்டர் வந்து ரொம்ப நல்லவர் ஏழைகளுக்குன்னு ரொம்ப உதவி செய்வார் இந்த மாதிரி இவ்வளோ ரூபா தான் இருக்குது நாங்கள் அடுத்து வேறு ரூபா கொஞ்சம் கழிச்சு வெட்டிக்கிறோம் நீ போய் டாக்டர்கிட்ட பேசி பெறுமா கண்டிப்பாக ஒத்துக்கிடுவாருங்கிறாங்க. சரி மீனாவும் டாக்டரை போய் பார்த்து பேசுகிறதுக்காக போகிறாங்க. உள்ளே நுழைஞ்சிட்டு இந்த மாதிரி கை ஒடிஞ்சு இருந்தாங்களா அந்த தம்பி தான் சொல்லி எல்லா வார்த்தையும் பேசுகிறாங்க. ஓ வாங்கம்மா ஆப்ரேஷன் பண்ண சொல்லிவிட்டு எல்லாமே ரெடி ஆயிடணும். இல்லை சார் அதுக்கு இல்லை என்கிட்ட இப்போ 18,000 தான் இருக்குது 12,000 குறையுது நான் எப்படியாவது இன்னும் 1 நாள் 2 நாளில் நான் கண்டிப்பாக அடைச்சிருவேன் சார் என்னை நம்பி இங்கே என் தம்பிக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு ரெக்யூஸ் பண்ணி கேட்குறாங்க. சரி ஓகேன்னு அவரும் பாப்போட்டு ஓகேன்றாரு. நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு நான் பூ கட்டி வியாபாரம் பண்ணுறேன் என் வீட்டுக்கார் வந்து டிரைவர் இருக்கார் ஸோ கண்டிப்பாக நாங்கள் கட்டிடுவோம்னு சொல்லி எல்லாத்தையும் பேசுகிறாங்க அவங்க. சரி ஓகேம்மான்னு அவரும் சம்பாதிச்சிடறாரு. உங்கள் தம்பி என்ன பண்ணுறான் காலேஜ் படிக்கிறான் தானே சொன்னீங்கன்னா ஆமாம் சார் அப்படிங்க. அவர் எப்படி நல்லா காலேஜில் நல்லா படிக்கிற பையன் தானா இல்லாட்டினா அடிதடி அந்த மாதிரி வம்பு சண்டை போகிறவனா அவனு. இல்லை சார் அப்படிலாம் கிடையாது ஏன் கேட்குறீங்க அப்படிங்கன்னு அவங்க கேட்குறாங்க. இல்லைம்மா அவன் கை வந்து கீழே விழுந்துட்டே வண்டியிலேருந்து விழுந்துட்டே தான் சொன்னான் ஆனால் அது இல்லை அது உண்மை கிடையாது அது பொய் அவன் வந்து ஏதோ வம்பு சண்டை போயிருக்கான் அவனை நல்லா யாரோ போட்டு அடிச்சிருக்காங்க கையை மட்டும் யாரோ நல்லா முறிச்சு விட்ருக்காங்க அதனால தான் கையில் மட்டும் மேலே இருக்கிற எலும்பு உடஞ்சிருக்கு நார்மலாக கீழே விழுந்தால் உடம்புல காயம் போட்டிருக்கணும் அந்த அது எதுவுமே கிடையாது ஸோ அவன் வந்து உங்கள்கிட்ட போய் சொல்கிறான் நீங்கள் என்ன எதுன்னு விசாரிச்சுக்கோங்க அப்படின்ட்டு அவர் டாக்டர் சொல்லிடுறாரு. இவங்க நான் விசாரிக்கிறேன் ரொம்ப நன்றி டாக்டர்ன்ட்டு கிளம்பிடுறாங்க. அவன் தம்பிக்கு ஒரு வழியாக ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சு கையில் கெட்டெல்லாம் போட்டு விட்டுறாங்க. வந்து திருப்பி பெட்டில் படுக்க வச்சுறாங்க. அவங்க அம்மா வந்துட்டு ரொம்ப வலிக்குதாடா இனிமேல் சரியாயிருண்டா ஒன்றும் செய்யாதடான்னு. இல்லைம்மா முந்திக்கு இப்போ வலி குறைஞ்சிருக்குன்னு அவங்க தம்பியும் சொல்கிறான். இன்னும் இப்படி 6 மாதம் ஆகுமாண்டா கையில் எல்லாம் ஜாயிண்ட் ஆகிறதுக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்து நீ ஏன் மீனா இப்படி இருக்க அதெல்லாம் ஒன்றும் செய்யாத அவனுக்கு இப்போ தான் ஆப்ரேஷன் பண்ணிட்டோம்னா சரியாயிரும் அப்படிங்கிறாங்க. சரிம்மான்ட்டு இவங்க கற்று தம்பிகிட்ட கொஷின் கேட்குறாங்க. நீ எப்படி கீழே விழுந்த அப்படின்னு கீழே விழுந்துதான்க்கா எத்தனை நாக்கா நான் சொல்ல அப்படின்னு என் தம்பி சொன்னான். சரி பைக் ஏது நீ என் ஃப்ரெண்டோடது ஃப்ரெண்டுனா யார் தெரியாதா அவன் ஃபோன் நம்பர் கொடு நீ ஃபோன் போடு அவனுக்குன்னு அவன் தங்கச்சியை பார்த்து சொல்கிறாங்க. ஃபோன் நம்பர் கொடு ஃபோன் பேசு அவனை பைக் எடுத்துகிட்டு வர சொல்ல பைக் வேறு ரிப்பேர் பார்த்துருக்கோம்னா அதை நம்ம சரிப்படுத்தி கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. அவங்க அம்மா இருந்துட்டு ஏன் மீனா இப்போ தான் அவனுக்கு அடிபட்டு சரியாக இருக்குது எதுக்கு அவனை இவ்வளோ தூரம் கொஷின் கேட்டு அவனை கஷ்டப்படுத்துறான்னு. அம்மா நீ வேறு பேசாமல் இருமா அவன் போய் சொல்கிறான் நம்மக்கிட்டக்க அவன் கீழே வந்தனால கை ஒடியலை அவனை யாரோ நல்லா கையை பிடிச்சி முறுக்கியிருக்காங்க அடிச்சிருக்காங்க அவனை யார் அடிச்சிருக்கான் என்னன்னு தெரியல அவன் யார் கூட சண்டை போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லுடா யார் கூட சண்டை போட்டு யாரோட ஒன்று அடித்தாங்கன்னு மாறி மீனா கேட்குறாங்க. ஆமாக்கா நான் கீழே விழலக்கா என்னை ஒருத்தவங்க கையை பிடிச்சி முறுக்கி விட்டாங்க அப்படின்னு சொல்லி இதோட முடிக்கிறாரு. அந்த முறுக்குனவர் முத்து தான் அவர் உங்கள் வீட்டுக்கார் தான் அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் சொல்லலை. ஸோ நாளைக்கு இந்த ட்விஸ்ட் கண்டிப்பாக வெளியேறும் அதை நம்ம காத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ.